ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நாம் இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் சேர்ந்து குரூப்பாக நாங்கள் உமன்ஸ் டே ஒரு ஹாலில் தான் நாங்கள் செலிப்ரேட் பண்ணோம். வாங்க எப்படி செலிப்ரேட் பண்ணியிருக்கோம், என்ஜாய் பண்ணி அப்படின்னு பார்க்கலாம். கிட்டத்தட்ட 30+ நம்பர்ஸ் சேர்ந்து நாங்கள் பண்ணோம். இது பார்த்திங்கன்னா நான் கலந்துக்கிட்டது இப்போ தான் ஃபஸ்ட் இயரு. டெக்கரேஷன்லாம் ஃபஸ்ட்டில் எல்லாம் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் எல்லோரும் வர ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் ஃபோட்டோஷூட்லாம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கிரீடம் மாதிரி ஒரு ஃப்ளவர் இது கொடுத்தாங்க. எல்லோரும் மேட்சிங்காக பார்த்து எடுத்துகிட்டு அவங்கவுங்க செட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ என்னோடய கலருக்கு எதுவும் மேட்சிங்கெல்லாம் கிடைக்கல. ஸோ நான் ஒரு கலரை எடுத்துக்கிட்டேன். நல்லா செம்ம என்ஜாய்மெண்ட்டாக செம்ம ஃபன்னியாக பயங்கரமாக இருந்துச்சு. நம்ம வாழ்க்கையில் எப்போயாவது மேரேஜுக்கு அப்புறம் தனியாக ஃப்ரீடமாக இருக்கணும் அப்படின்னு நிறைய நாள் ஃபீல் பண்ணியிருப்போம். அந்த ஒரு ஹாஃப் டே நமக்கு இது கிடச்சிது. ஸோ நான் நிறைய நாள் ஃபீல் பண்ணியிருக்கேன். ரொம்ப என்ஜாய் பண்ணேன், ஹாப்பியாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம ஒவ்வொருத்தராக நிறைய பேர் தெரிஞ்சவங்க, பாதி பேர் தெரியாதவங்களாம் இருந்தனால எல்லோரும் ஒரு ஸ்மால் வாக் மாதிரி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இன்ட்ரோ பண்ணாங்க. இது அவங்கவுங்க ஃப்ரெண்ட்ஸாக சேர்ந்து 2 பேர் 3 பேர் அந்த மாதிரி பண்ணிக்கிட்டோம். செம்ம ஃபன்னியாக இருந்துச்சு. நீங்களும் ஃபுல்லாக வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். கொஞ்சம் லென்த்தியாக தான் இருக்கும், ஆனால் நல்லா பயங்கர ஃபன்னியாக இருக்கும், நல்ல என்டர்டைன்மெண்ட்டாக இருக்கும். நீங்களும் இந்த மாதிரி ஏதாவது செலிப்ரேஷன் பண்ணணும் அப்படின்னு நீங்களும் எதிர்பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஏதாவது இதில் ஐடியா கிடைக்கும். கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணாமல் வீடியோ பாருங்கள். செம்மையாக இருந்துச்சு. எனக்கு செம்ம என்டர்டைனிங்காக இருந்துச்சு. இது மாதிரி திரும்ப பண்ணணும் ஏங்குற அளவுக்கு செம்ம பண்ணியாக இருந்துச்சு. எல்லாருமே பயங்கரமாக எல்லாருமே ஆளுக்கு ஒவ்வொன்று பண்ணாங்க. நல்லாவும் எல்லாருமே நல்லா பண்ணாங்க. அதை விட பார்த்திங்கன்னா எல்லோரும் அன்றைக்கி சாரியோட நல்லா மேக்கப்போட பியூட்டிஃபுல்லாக எல்லா கேர்ள்ஸும் வந்திருந்தாங்க. அதுதான் பயங்கரமாக இருந்தது. அதுக்கப்புறம் எல்லாம் இன்ட்ரோ கொடுத்ததுக்கப்புறம் கேக் கட் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். எல்லாரையும் பார்க்கும்போதே பயங்கர க்யூட்டாக இருந்தது. இந்த மாதிரி சேர்ந்து சாரியில் பார்க்குறதுலாம் ரொம்ப கஷ்டம்தான் இங்கே. ஸோ இந்த நாள் ரொம்ப ஹாப்பியான டேவாக நான் ஃபீல் பண்ணுறேன். கல்ச்சரல் ஸ்டார்ட் ஆனதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு எப்பவும் எல்லா ப்ரோக்ராம்லேயும் சாமி பாட்டு தான் போடுவாங்க. ஸோ அதில் ஒரு அக்கா பாடினாங்க, நல்லா இருந்துச்சு சாங்கு. அதுக்கப்புறம் டான்ஸு, சிங்கிங்கு இந்த மாதிரி எல்லாமே குரூப்பாக எல்லாருக்கும் அவங்கவுங்களுக்கு என்ன டேலண்ட் இருக்கோ அதை பண்ணாங்க. உண்மையிலேயே ரொம்ப வானவில்லாய் உடையணிந்து நட்பாய் சுற்றி திரிந்தேனே, தனித்துவமாய் தலை நிமிர்ந்து பல கதைகள் பேசி பிறர் ரசிக்கும் தேவதையாய் விழுந்தேனே. குடும்ப கோயிலில் தெய்வமாகி தாய்மையும் சேய்மையுமாய் தினத்திற்குள் என்னை தொலைத்து இளலாய் சில நேரம் அனலாய் சில நேரம். ஆம், நான் தான் இல்லத்தரசி. பசுமை நிழலும் பறவைகளின் கீச்சலும் மலைச்சாரலில் நனைந்த இலைகளும் ஒளிந்து மறைந்து விளையாடும் கதிரவனும் பேரமைதியான அதிகாலையின் வீட்டு மாடம். தனிமையில் நான் பேச நினைத்து எனக்குள்ளே பேசிக்கொள்ளும் என் மனதுடன் நட்பான வரவேற்பறை. சிரிப்பும் அழுகையும் கொண்ட என்னை மறைமுகமாய் அரவணைக்கும் என் தொலைக்காட்சி. கனவினில் இவ்வுலகை சுற்றி காட்டும் என் மெத்தை. என் முழு பொழுதில் 3/4 உன்னுடன் தான் என் சமையலறை. நான் தான் அரசி என் அன்பான இல்லத்திற்கு. பெண்மை போற்றுவோம், வேதனை மறைத்து வாழும் சாதனை பெண்ணே. சோதனைகள் பல கடந்தாலும் சுயமதிப்பு இழக்காது. காப்பியமும் காவியமும் காணாத வீரப்பெண்ணே. பாரதியும் பெரியாரும் காணாத தீரப்பெண்ணே. பெண் சுதந்திரம் என்பது ஆடை சுதந்திரம் அல்ல, ஆளுமை சுதந்திரம். சீதையின் கோபத்தால் பூமியே பிளந்தது. திரௌபதியின் கோபத்தால் குருசேத்திர போர் மூண்டது. சாவித்திரியின் அறிவோ யமனையே வென்றது. அகலிகை கல்லானாலும் காலம் வென்று பெண் பெண்ணானாள். அரசர்கள் ஆண்ட அக்காலத்திலேயே வீரராணிகள் வாழ ஏந்தவில்லையா? விடுதலையை விதைக்கவில்லையா? இந்திரா, லலிதா, திரௌபதி முர்மு நாட்டை வழி நடத்தவில்லையா? கல்பனா, சுனிதா விண்ணை தொடவில்லையா? சானியா மிர்சா, மேரி கோம், சிந்து பதக்கம் வெல்லவில்லையா? ஆளுமையின் யுக்தி நீ, படைப்பின் சக்தி நீ. பெண்ணுக்கு பெண்ணே எதிரியாகாதே. முடிந்தால் கைகொடு, இல்லையே வழிவிடு.
அடுத்தது இவங்க ஒரு குரூப் டான்ஸ் ஆடினாங்க. டான்ஸ்லாம் நான் வந்து அவ்வளோவா போடலை, ஏன்னா வந்து கொஞ்சம் ஃபன்னியாக தான் இருக்கும் அதனால். அதுக்கப்புறம் கேமிங் வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இந்த கேம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பேராகிராஃப் மாதிரி அந்த ரைமிங்காக வந்து எல்லோரும் சொல்லுவாங்க. லைனாக ஒவ்வொருத்தவங்க காதுலையாக சொல்லணும். லாஸ்ட்டாக வந்து என்ன ரிசல்ட்டு வருதுங்கிறது தான் அந்த இது மேட்ரு. ஆனால் வந்து நடுவில் நிறைய வேர்ட்ஸ்லாம் வந்து மிஸ் ஆகி நல்லா ஃபன்னியாக பயங்கரமாக இருந்துச்சு. இந்த கேமில் வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் 4 குரூப்பாக பிரிச்சுட்டாங்க. இதில் எங்கள் குரூப்பில் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் ஆகிருந்துச்சு. அதுக்கப்புறம் அவங்க ஏதோ ஒன்று சொன்னாங்க, ஒரு பேராகிராஃபு, அது பாதி பாதியாக பச்சை பூச்சி எதையோ திட்டு செட்டு விட்டது. எல்லாருக்குமே வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட்டாக ரிசல்ட் வந்து தப்பாக தான் வந்துச்சு. இது வந்து அனதர் ஒன் குரூப்பு. ஆனால் ஒவ்வொருத்தருக்கும் டிஃப்ரெண்ட்டாக வேறு கொடுத்துருந்தாங்க. அதனால் வந்து எதுவும் இது பண்ண முடியல. ஒரு லைனை மனப்பாடம் பண்ணி சொல்கிறதே பெரிய விஷயம். இது 2-3 லைன் இருந்துச்சு. ஸோ வந்து ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஷேர் பண்ணும்போது நிறைய மிஸ் ஆகி கடைசியாக ரிசல்ட்டு வந்து சரியாக வரல. அதுதான் ஃபன்னி கேம்ஸோட ட்விஸ்ட்டும் அதுதான். ஸோ எல்லா குரூப்பும் அந்த மாதிரி எல்லாருமே இது பண்ணியாச்சு. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நியூ கேம் தான். எல்லாருமே வந்து 4 குரூப்புமே வந்து சரியாக சொல்ல முடியலை. ஏன்னா வந்து சில பேருக்கு இது தமிழ் சரியாக வராது, அந்த மாதிரிலாம் இருக்கறனால நம்ம அவ்வளோ இது வந்து டக்குன்னு மனப்பாடம் பண்ணி சொல்ல முடியல. அதுக்கப்புறம் இது வந்து பார்த்திங்கன்னா கேண்டில் ஆஃப் பண்ணுற கேமு தான். இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம கையில் இதெல்லாம் அணைக்கக்கூடாது. பிளேட்டை வந்து வாயில் கவ்வி வச்சுக்கிட்டு வாயிலேயே வந்து அணைக்கணும். அதுதான் வந்து இதோட கேமு. இது பயங்கர ஃபன்னியாக இருந்துச்சு. ஒவ்வொருத்தராக வந்து ட்ரை பண்ணி பார்த்துட்டு இருந்தாங்க. இது வந்து ஒரே டைமில் 2 டீம் கொடுத்துட்டாங்க. ஸோ வந்து டைம் இல்லை, சீக்கிரம் முடிக்கணும் அப்படிங்கிறதுக்காக. ஒரு சிலர் வந்து சீக்ரெட்லாம் யூஸ் பண்ணி டக்குன்னு ஆஃப் பண்ணிட்டாங்க. ஒரு சிலர் வந்து முடியலை. செம்மையாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து செகண்ட் வந்து பார்த்திங்கன்னா எல்லோரும் தலையில் கப்பு எடுத்துகிட்டு வந்து இங்கே வந்து ஒரு கோபுரம் மாதிரி அடுக்கி வைக்கணும். அதுலேயும் ஃபஸ்ட்டு எங்கள் டீம் தான். அது ஒவ்வொரு சிலருக்கு நிற்காது. அது வந்து விழுந்துருச்சுன்னா திரும்படி எடுத்துகிட்டு லாஸ்ட்டில் இருந்து வரணும். அதுதான் வந்து கேமு. அது மாதிரி தான் எல்லோரும் ஒவ்வொருத்தராக வந்துட்டு இருந்தாங்க. ஒரு சிலருக்கு நல்லாவே நின்றுச்சு, அதனால வேகமாக வந்துட்டாங்க. எல்லோரும் தலையில் கரகம் வச்சுட்டு வர மாதிரி இருக்கவும் சாங் போட்டு விட்டாங்க. அதனால் எல்லோரும் ஆட ஆரம்பிச்சிட்டாங்க. நல்லா இருந்துச்சு. எல்லா கேமுமே நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு டீமாக இந்த மாதிரி பண்ணிகிட்டு இருந்தாங்க. நான் வந்து ஒரு டீம் தான் இதில் வந்து எடுத்திருக்கேன். வீடியோ ரொம்ப லென்த்தாக 4 hours கிட்ட போகும் அப்படிங்கிறதுக்காக கொஞ்சம் வந்து எல்லாத்தையும் ஸ்பில்ட் பண்ணி போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் தேர்ட் கேம் வந்து பார்த்திங்கன்னா பிஜிஎம் கொடுப்பாங்க. அவங்க அதுக்கு வந்து நம்ம வந்து சாங் என்னன்னு சொல்லணும். அந்த மாதிரி வந்து இந்த விஜய் டிவியில் கூட இந்த மாதிரி ஒரு ஷோ நடக்கும் இல்லையா, சாங்கில் வந்து சாங் பாடிட்டே இருப்பாங்க. அதில் ஒரு லைன் வந்து கட் ஆகிடும். அது வந்து நம்ம சொல்லணும். அப்படி இல்லைன்னா ஸ்ப்ரே பண்ணி விட்டுருவாங்க. ஆனால் இங்கே ஸ்ப்ரேலாம் கிடையாது. அதே சேம் மெத்தடு தான். அது வந்து வேர்டு மிஸ் ஆகிடும். நம்ம வந்து அந்த வேர்டு என்னங்கிறத சொல்லணும். அதுவும் வந்து 4 டீம்ஸ் தான். நமக்கு வந்து நம்ம டீமில் கேட்குறவங்க வந்து சொல்ல முடியல அப்படின்னா நெக்ஸ்ட்டு டீமுக்கு போயிடும் அந்த பாயிண்ட்ஸு. ஸோ அந்த மாதிரி தான் நிறைய பண்ணிகிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் காமெடியெல்லாம் வந்து சொல்லுவாங்க. அந்த காமெடி டைலாக் வந்து யார் சொன்னது அப்படிங்கிற மாதிரி தான் கேம்லாம் வச்சுருந்தாங்க. நல்ல செம்மையாக இருந்துச்சு. இந்த மாதிரிலாம் நான் யோசிக்கவே இல்லை, இவ்வளோ சூப்பராக பண்ணுவாங்க அப்படிங்கிறது. நான் வந்து ஃபஸ்ட் டைம் அட்டன் பண்ணனால எனக்கு ரொம்பவே டிஃப்ரென்ஸாக இருந்தது. இதுக்கு முன்னாடி நாங்கள் செலிப்ரேஷன்லாம் பண்ணியிருக்கோம். பட் ஆனால் இந்த மாதிரி ஹால் புக் பண்ணி கேமிங்லாம் பண்ணி கிடையாது. பாட்லாக் மாதிரி நாங்கள் வீட்டிலையே வந்து எல்லா கேர்ள்ஸும் சேர்ந்து அந்த மாதிரி தான் பண்ணியிருக்கோம். இந்த மாதிரி கேம்ஸு டான்ஸ்லாம் வச்சுலாம் நாங்கள் பண்ணலை. ஸோ இது எனக்கு வந்து புதுசு தான். நீங்கள் வீடியோ பார்க்குறவங்களும் இந்த மாதிரி பண்ணியிருக்கீங்க, என்ஜாய் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா மூவி, காமெடி எல்லாம் மாற்றி சொல்லி பயங்கர ஃபன்னியாக போயிட்டுருந்துச்சு. அதுக்கப்புறம் காமெடியனோட பேர் சொல்கிறது, அதுக்கப்புறம் வந்து நம்ம டைலாக் சொல்லுவாங்க, அதுக்கப்புறம் அதோட மூவி கண்டுபிடிக்கிறது, இந்த மாதிரி நிறையா இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஆக்டர்ஸ் யாருன்னு கண்டுபிடிக்கிறது, இந்த மாதிரிலாம் நிறைய வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு நிறைய பிக்சர்ஸ் கொடுத்துருப்பாங்க. அந்த பிக்சர்ஸை வந்து குறிப்பிட்ட டைமுக்குள்ளே நம்ம மெமரி பண்ணிவிட்டு அதை வந்து அளவுக்கு கவுண்டில் சீக்கிரமாக எவ்வளோ சொல்கிறோங்கிற மாதிரி வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் எல்லாேருக்கும் டைம் ஆகிடுச்சு, ஃபுட்டுக்கு வந்தாச்சு. எல்லாரோட செலிப்ரேஷன்லேயும்
மெயின் ஃபுட்டு தானே. ஸோ அதனால் நாங்கள் ஃபுட்டு வந்து பார்த்திங்கன்னா பிரியாணி, நான், அதுக்கப்புறம் சிக்கன் கிரேவி, காலிஃப்ளவரு அந்த மாதிரி எல்லாமே வச்சுருந்தாங்க. ஃபுட்டு எல்லாமே நல்லா இருந்துச்சு. லாஸ்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா எல்லாருக்குமே கிஃப்ட்டு கொடுத்துருந்தாங்க. ஒவ்வொரு கிஃப்ட்டு கப்பில் வந்து அவங்கவுங்க பேர் போட்டு உமன்ஸ் டே வந்து விஷ் பண்ணி செம்மையாக இருந்துச்சு. கப்பு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஸோ எல்லோரும் வந்து ஒருத்தர் மட்டும் கொடுக்காம ஒருத்தர் மாற்றி ஒருத்தர் அப்படியே எல்லோரும் கொடுத்துருந்தாங்க. இந்த கான்செப்ட் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஸோ எல்லாருமே வந்து சூப்பராக பார்ட்டிசிபேட் பண்ணி பயங்கரமாக பண்ணியிருந்தாங்க. நீங்கள் வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள். அப்போ தான் நல்லா ஃபுல்லாக நீங்களும் என்ஜாய் பண்ண மாதிரி இருக்கும். ஸோ ஸ்கிப் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சரியாக புரியாது. ஃபன்னி மூமெண்ட்லாம் நீங்கள் வந்து மிஸ் பண்ணிடுவீங்க. ஸோ ஃபுல்லாக பாருங்கள் வீடியோவை. அதுக்கப்புறம் எல்லாருமே வந்து கிஃப்டெல்லாம் வாங்கிட்டு சாப்பிட ஆரம்பித்தாச்சு. டைம் ஆகிடுச்சு. எங்களுக்கு வந்து குறிப்பிட்ட டைம் தான் எங்களுக்கு ஹால் கொடுத்துருந்தாங்க. ஸோ அதனால் என்னோடய டான்ஸ் வீடியோ வந்து பார்த்திங்கன்னா என்னோடய சேனல்லையே நான் ஷார்ட்ஸில் கொடுத்துருக்கேன். முடிஞ்ச அளவுக்கு நான் வந்து ஏன்னா என்னோடய டான்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 5-6 டான்ஸ் வரும். ஸோ அதனால் நான் தனித்தனியாக தான் போட்டிருக்கேன். முடிஞ்ச அளவுக்கு நான் வந்து உங்களுக்கு லிங்க் கொடுக்குறேன். அப்படி இல்லைன்னா என்னோடய சேனல் ஓப்பன் பண்ணி ஷார்ட்ஸ் போனீங்க அப்படின்னா என்னோடய டான்ஸ் வீடியோ எல்லாமே அதில் இருக்கும். நீங்கள் பார்த்துக்கலாம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா அதுக்கப்புறம் எல்லாருமே கிஃப்ட்டு கொடுத்து முடிச்சுட்டு வந்து பார்த்திங்கன்னா பஃபே சிஸ்டம் மாதிரி தான் வச்சுருந்தாங்க. ஸோ எல்லோரும் அவங்கவுங்க வந்து சீக்கிரமாகவே சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. டைமும் கொஞ்சம் அதிகமாகவே ஆயிடுச்சு. நான் வந்து கொஞ்சம் பிரியாணி அந்த மாதிரி எடுத்து சாப்பிட்டேன். எனக்கு நான் வந்து ரொம்ப பிடிக்கும். பட் ஆனால் நான் எடுக்கும்போது நான் வந்து முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் வந்து கொண்டு வந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து எல்லாமே நல்லா இருந்துச்சு. டிஷ்ஷும் வந்து எல்லாமே நல்லா இருந்துச்சு. பிரியாணி, நான், சிக்கன் கிரேவி எல்லாமே நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறம் மெயினாக வந்து அப்பளம், ரைத்தா, அப்புறம் ஃப்ரூட் சாலட் இந்த மாதிரி எல்லாமே வச்சுருந்தாங்க. குலோப் ஜாமுன் எல்லாத்துலேயும் ஒன்று ஒன்று எடுத்து டேஸ்ட்டு பண்ணி எல்லோரும் சாப்பிட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து ஏதோ சின்ன சின்ன ரீல்ஸ்லாம் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணிவிட்டு அப்புறம் வந்துட்டாங்க. எல்லாருமே வந்து எங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 4 to 5 hours கிட்ட நாங்கள் எல்லோரும் செலிப்ரேட் பண்ணியிருந்தோம். கிட்ஸ் எல்லாம் கூட்டிகிட்டு போயிருந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக இவ்வளோ இது என்ஜாய் பண்ணியிருக்க முடியாது. ஏன்னா அவங்களுக்கு வந்து பசிக்கும், அவங்களுக்கு சாப்பாடு கொடுக்கணும், அதுக்கப்புறம் அவங்க அழுவாங்க, அதெல்லாம் நிறைய டிஸ்டர்பன்ஸ் இருக்கும். எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் நாங்கள் தனியாக ஒரு பேச்சுலராக எப்படி இருப்போமோ அந்த மாதிரி நாங்கள் வந்து செலிப்ரேட் பண்ணியிருந்தோம். நான் வந்து கண்டிப்பாக எதிர்பார்க்கவே இல்லை. நீங்களும் வந்து வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் போட்டுருங்க. அதுக்கப்புறம் இந்த மாதிரி மோர் வீடியோவுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.